வணக்கம் நண்பர்களே. 20 நாட்கள்ல 9 சாதனை பண்ணியிருக்காங்க. அதை நினைக்கும் போதே என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் சொல்றேன் அப்புறமா. முதல்ல அந்த 9 சாதனை என்னன்றதை பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இண்டிகோ நிறுவன விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறல். திருவள்ளுவர் நகராட்சியின் திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆடை முழுவதும் குருதி கொட்டிய நிலையில் தெருவில் நடந்து வந்த 7 வயது சிறுமி குழந்தையை கடத்திச் சென்று சொல்ல முடியாத பாலியல் சித்திரவதைக்குள்ளாக்கிய கொடூரம். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே உபகவலசை கிராமத்தில் 75 வயது முதியவரை கொலை செய்து முதியவரின் 70 வயது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தப்பு பண்ணிட்டான், குழந்தைய கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த குழந்தை பண்ணிட்டான். மூல வளர்ச்சி குழந்தையே இப்படி பண்ணிருக்காங்கன்னா நல்லா அவங்க என்ன பண்ணாங்க? தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை ஓட்டேரியில் பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருச்சியில் இருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டது. என்ன ஒரு சாதனை இல்லைங்க. இதுக்காக எல்லாம் நாங்க பேசுறோம்ல, இந்த மாதிரி அநியாயம் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ரேப் மறுபடியும் நடக்கக்கூடாது, ஒரு மாற்றம் வேணும், தைரியமா எல்லாரும் நடக்கணும், தண்டனை என்ன, போலீஸ் என்ன, அதெல்லாம் பயப்படணும் எல்லாரும் அப்படின்றதுனால ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் பேசுறோம்ல. நாங்கெல்லாம் தற்கொலை தான், சரிங்களா? என்ன எவ்வளவு பேட் வேர்ட்ஸ்ல பேசுறீங்க. ஆனா பேசுறவங்க அத்தனை பேருக்கும் நான் யாருன்னு கூட தெரியாது. ஆனா எனக்கான அவ்வளவு பெரிய பட்டங்கள்லாம் சுமக்கிறீங்க, ஓகேவா? அதை பத்தி நான் கவலையும் படல. நான் யாருன்னு என் ஃபேமிலிக்கு தெரியும், என்னை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், என் குடும்பத்துக்கு தெரியும். இது எனக்கு போதும். கமெண்ட் போற நாய்களாம் எனக்கு சோறு போட போறது இல்ல. கமெண்ட் போற நாய்களை எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போறது இல்ல. அதை பத்தி நான் கவலையும் பட போறது இல்ல, சரியா? நான் பேசுறது பேசிக்கிட்டே தான் இருக்க போறேன். ஆமா, எங்க போன அந்த வைஷ்ணவி கோணவை என் நாயே 40 குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போது நீ என்ன சொன்ன? ரொம்ப நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, போட்ட ஊசி தான் வலிச்சுதா? மவளை, நீ அது என் கண்ணு முன்னாடி சொல்லின்னு வச்சுக்கேன், செருப்பெடுத்து பீய தொட்டு உன்னை அடிச்சிருப்போம் மூஞ்சிலே. இப்ப எங்கடி போன? இவ்வளவு அநியாயம் நடக்குது, இவ்வளவு சாதனை பண்ணிருக்காங்களா உனக்கு? செருப்பால் அடிப்பா உன்னை. பிளாஸ்டிக் சர்ஜரி ஜூலி, நீ வீடியோ போடுறது நிறுத்திட்ட. ஆனாலும் உன்னை பத்தி பேசாம என்னால இருக்க முடியல. நீ சிங்க தமிழிச்சா, சிங்க பெண்ணா நீ? செருப்பால் அடிப்ப நாயே. இப்ப எங்கடி போன? மக்களுக்காக குரல் மக்கள் ஏன்னு பேசுறது வாய வச்சுக்கிட்டு. இப்ப எங்கடி போனீங்க? இவ்வளவு அநியாயம் நடக்குது, இதுக்கு மாற்றம் வேணும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு நம்ம மைக்ல பிடிச்சிட்டு டிஎம்கேன்னு கத்திக்கிட்டு இருக்க, லோலோன்னு லோலாகி வாங்கின காசுக்கு கூவிடினா அதுக்கு மேல கூவிக்கிட்டு இருக்க நாயே. இப்ப எங்க போன? இந்த சாதனை பத்தி தான் நீ மைக்க பிடிச்சிட்டு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருந்தியா? எங்க இந்த ஆம்பளை மூஞ்சி? உங்க அப்பா படம்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னைக்கு நீ பேச ஆரம்பிச்சியோ அன்னில இருந்து அந்த மனுஷனை கூட எனக்கு பிடிக்கிறது இல்ல. அவரும் சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப எங்க போனாரு உங்க அப்பாவும்? நீ எங்க போனீங்க? டூருக்கு போயிருக்கீங்களா? வெயில் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப யாரையும் காணோம். அன்னைக்கு 40 பேர் கரூர்ல இறந்தாங்கன்னு சொன்னோம். எல்லா நடிகரும் வீடியோ போட்டீங்களே. இப்ப எங்க போனீங்க? எல்லா நடிகரும் தூங்குறதுக்கு போயிட்டீங்களா? ஷூட்டிங் போயிட்டீங்களா? இப்ப திறக்க மாட்டீங்களா வாயி? உங்களுக்கு எல்லாம் அக்கௌண்ட்ல காசு ஏறிட்டா போதும், உடனே பேசுறதுக்கு வந்துருவீங்க. நாங்க எல்லாம் சல்லி காசு கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்கோம்டா. இதுதான்டா உண்மையான ஒரு தொண்டர்களுக்கான ஒரு அடையாளம். உண்மையா ஒருத்தருக்கு உண்மையா இருக்கணும்னா இப்படி இருக்கணும், சரியா? இதனால எனக்கு ஒண்ணு காசு வரப்போறது கிடையாது, இதனால எனக்கு சோறு வரப்போறது கிடையாது. எனக்கு தேவை மாற்றம். இத்தனை ரேப்புகள், இத்தனை கொலைகள், இவ்வளவு அநியாயம் நடக்குதுல, அது மாறணும். அதுக்கு ஒருத்தன் புதுசா வரணும். இதுக்காக மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? போதும், இவங்க கொள்ளை அடிச்சதும் போதும், இவங்க கொலை பண்ணதும்